அடுத்த மாதம் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா ராமநாதபுரம் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் திருமேனிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 15ஆம் தேதி ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம், பரமக்குடி ஆகிய பகுதிகளில் ஊர்வலமும், 16ஆம் தேதி ராமநாதபுரம், தேவிப்பட்டினம், ஏர்வாடி, திருப்புலானி, சாயல்குடி, தொண்டி ஆகிய பகுதிகளில் ஊர்வலமும் நடைபெற இருக்கிறது. இந்த வருடம் இந்து மொழி சார்பில் தமிழர் பண்பாடும் இந்து சனாதன தர்மமும் ஒன்று என்ற கருப்பொருளை மையப்படுத்தி இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டிய விநாயகர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் கிராமத்தில் ஒரு 300க்கும் மேற்பட்ட விநாயகர் திருமேனிகள் தயார் செய்யப்பட்டு இறுதி வடிவத்தில் இருந்து வச்சிருக்கோம். இந்த விநாயகர் திருமேனிகள் அனைத்தும் மரவள்ளி கிழங்கு, மரப்பட்டைகள், மரத்துகள்கள், பேப்பர் கூழ் ஆகியவற்றை வைத்து இயற்கைக்கு உகந்த வழியில் நீர்நிலையில் எளிதில் கரையக்கூடிய அளவில் மீன்களுக்கு உணவாகக்கூடிய வகையில் இந்த திருமேனிகள் தயார் செய்யப்பட்டிருக்கு. இதில் அடிக்கப்பட்ட வர்ணங்கள் வாட்டர் பெயிண்ட், இயற்கையில எளிதாகக்கூடியது, எந்த நீர்நிலைகளுக்கு எந்த கேடு விளைவிக்காத அளவில் தயார் செய்யப்பட்டிருக்கு. இந்த விழா வெகு சிறப்பாக ஒரு ஒற்றுமை திருவிழாவாக பண்ணப்படுறோம். 3 அடியிலிருந்து 9 அடி வரை இந்த விநாயகர்கள் தயார் செய்யப்பட்டிருக்கு. இந்த விநாயகர் சிலைகள் மிக சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுவதற்கு பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் ஒத்துழைக்கணும் கேட்டுக்கிறேன். என்னென்ன வடிவத்தில் ரிஷப வாகனம், மயில் வாகனம், சிம்ம வாகனம், ரிஷி வாகனம், அன்ன வாகனம், இந்த மாதிரி பல்வேறு தட்டப்பட்ட வடிவங்கள்ல வச்சு செஞ்சிருக்கோம். புதுமையான வகையில இந்த பல வருடங்கள் முந்தைய வருடங்களை விட புதுமையான வடிவங்கள்ல பல வடிவங்கள்ல இந்த வருடம் விநாயகர் திருமேனிகள் தயார் செய்யப்பட்டிருக்கு.